இந்த வருஷ தீபாவளி ரிலீஸில் 7ஆம் அறிவு, வேளாண் 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 படங்களில் 7ஆம் அறிவுக்கு கிடைச்ச தியேட்டர் வேலாயுதத்துக்கு கிடைக்கலைன்னு ஒரு தாட் மட்டும் இல்லை, அது உண்மை இருக்கும். ஏன் சொல்ல வராங்கன்னா, ஏகப்பட்ட விளம்பரம், ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. நாம் நல்ல படம் பண்ணியிருக்கோங்கிற விஷயம் அந்த படத்தில் உள்ள டெக்னீஷியனுக்கு தெரியலாம். அந்த படம் வெளியே வராததுக்கு முன்னாடி சில விஷயங்களை குறைச்சோம்னா அந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்காது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி ஒரு சுமாராக இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன், அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பை நம்ம அதிகம் கொடுக்கும்போது அந்த எதிர்பார்ப்போடு அவங்க 100 மடங்கோட உள்ளே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் கிடைக்கிறது. இப்போ அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் 7ஆம் அறிவு. ஏஆர் முருகதாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு திமிருக்கும் பெருமைப்படுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம். திமிரோட ஒரு மனுஷன் அலையக்கூடாது. இதையே தான் நீங்கள் முந்தைய படத்தில் கஜினியில் சொல்லியிருக்கீங்க. தலக்கணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம். ஸோ பெருமைப்படுறதுக்கும் திமிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு நூல் இல்லை, நான் தான் அப்படிங்கிறது திமிர், பெருமைங்கிறது நாம் அப்படின்னு. ஸோ பெருமைப்பட்டுக்கலாமே தவிர எந்த ஒரு மனிதனுக்கும் நான் தமிழங்கிற திமிர் வரணும், இந்தியனுங்கிற உணர்வு வரணும். அதை நீங்கள் வந்துட்டு ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருக்கீங்க. இனிமேல் எந்த ஒரு இயக்குனருமே அந்த மாதிரி எல்லாம் மேடை பேச்சுகளில் தயவு செய்து பேசுவதை நிறுத்தினா மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, அடுத்த ஒரு படைப்பாளிக்கும் உங்கள் பேரில் ஒரு ஈர்ப்பு வரும். ஏன் சொல்ல வரேன்னா, நாம் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற திமிர் உங்களுக்கு உள்ள வரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சாதாரணமாக மக்கள் சொல்லலை. 120 ரூபா, 100 ரூபாய், 50 ரூபா அவன் வேர்வை செஞ்சு உழைச்ச காசை கொடுத்துட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா? இதே படத்தை நீங்கள் ரமணா பண்ணப்போ தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. சாரி, இதே மாதிரி நீங்கள் முந்தைய படங்கள் பண்ணும்போது வெற்றி அடைஞ்சாங்க, நல்லா இருந்தது, ரமணாவை இன்றைக்கும் புகழ்கிறாங்க. அதுபோல் கட்சினி ஏன் வந்து இந்த படத்துக்கு இந்த மாதிரினா விளம்பரங்கள் மட்டுமே இருக்கா தவிர பொதுமக்கள் ரீதியாக படம் கேட்டால் இடைவேளைக்கு மேலே ஒரு கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மக்களுடைய தாட், மக்களுடைய சொல்லப்பட்ட வார்த்தைகள். யாரும் வந்து புதுசாக வந்து சொல்லலை, உண்மையாக நடந்த விஷயம். ஓகே, இப்போ 7ஆம் அறிவில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு உண்மையிலுமே அந்த ஒரு யூனிட்டுக்கே ஒரு ஷபாஸ் போடலாம். அதில் வந்துட்டு இந்த பாடல்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வியாபார ரீதியாக யோசிச்சிருக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி படத்தை கையில் எடுக்கக்கூடாது. வியாபார ரீதியாக ரெண்டும் வேணும். அதாவது இது என்ன ஒரு விஷயம்னா, கூழுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைன்னு சொல்லுவோம். ஒன்று பண்ணால் அப்படி பண்ணிடணும், அல்லது இப்படி பண்ணிடணும். வியாபாரம் வேணும் வித் படம் வந்து அதிகபட்சமாக ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் இப்படியும் இருக்கணும்னா ஏதாவது ஒரு பக்கம் கால் வைக்கும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங் 20 நிமிஷம் உண்மையிலையுமே ஒரு சல்யூட். அந்த 20 நிமிஷத்துக்கு மேலே 1.5 hour யார் உட்கார்றது இல்லை. ஏன்னா சூர்யாவை நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டும்போது சத்தியமாக சொல்கிற ஒரு போதி தர்மரை நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி இருக்குது. நாம் வந்து அது சூர்யானே சத்தியமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆளையும் கேட்டுங்க, அது பாமர மக்களும் சரி, படித்தவங்களுக்கும் சரி, ஒரே இதுதான், எல்லாரும் அதான் சொன்னாங்க. ஆனால் இந்த இன்னொரு சூர்யாவை காட்டுறோம், அவருடைய வாரிசுன்னு சொல்லிட்டு காட்டும்போது ஒரு ஹீரோயினை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ பெரிய டைரக்டர், ஒரு மதிக்கத்தக்க டைரக்டர், கமல் பொண்ணாக இருக்கட்டும், அது வேற விஷயம். சூர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கொஞ்சமாவது ஈடாச்சா, ஒரு மேட்ச் ஆச்சா, ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கா? இல்லை. அதை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க. தயவு செய்து அடுத்த படத்தில் இதை திருத்திக்கணும். அதாவது கமல் பொண்ணுங்கிறது நமக்கு தேவையில்லை. அந்த கேரக்டருக்கு வேற எந்த ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும், புதுமுகம் நடிச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் கமல் பொண்ணுங்க அவங்க இருக்கிற உயரத்துக்கும் சூர்யாவுக்கும் சம்மந்தமே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி அசின் சூர்யா எப்படி இருந்தது மேட்ச், அதே மாதிரி தீனால நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்களோட லவ்
போர்ஷன் எப்படி இருந்துச்சு, அது மாதிரி அஜித் லைலா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் படத்தையே நான் தான் சொல்கிறேன், அடுத்த படத்தையே சொல்லணும். இதையெல்லாம் யோசிக்கும் போது செகண்ட் ஹாஃபில் நீங்கள் என்னதான் வந்துட்டு அந்த கண் பவரில் வந்துட்டு ஒரு கும்பு கலைக்கு பவர் இருந்ததுன்னு இருந்தாலும் அந்த விளையாட்டுத்தனமான ஒரு பொம்மை படம் ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்காக அப்படி பண்ணீங்க? அதாவது வந்துட்டு ஒருத்தர் சாக்கடை வலிக்கிறாரு, அவரை பார்த்ததையும் அவர் வந்துட்டு அப்படியே அது பக்கவா, அதாவது கும்பு வந்து வருஷக்கணக்காக கற்றுக்கிட்ட மாதிரி அவர் வந்துட்டு ஃபைட் பண்ணுறது வெரி டூ மச். அதே மாதிரி இன்னொரு பொண்ணை காட்டுறீங்க, இன்னொரு பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு நல்ல டான்ஸர், அந்த பொண்ணுடைய உடம்புல நல்ல அந்த டான்ஸர் மூவ்மெண்ட் இருக்குது. டான்ஸர் யாரோ ஃபைட்டர் அல்லது வித் டான்ஸராக இருக்கணும், பக்காவாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கார் பறக்கிறது போகிறது இதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமாக நீங்கள் வந்து அந்த கண் பார்வையால் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக யோசிச்சிருக்கலாம். சூர்யாவை கட்டி போட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல வந்து அந்த கார் பறக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரிஜினாலிட்டிக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி சூர்யா வர்ற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சூர்யா பிகினிங் 20 நிமிஷம் வர சூர்யாவுக்கும் அந்த போதி தர்மர் கேரக்டருக்கும், ரெண்டாவது இந்த சர்க்கஸில் இருக்கிற சூர்யாவுக்கும், அதாவது அந்த சூர்யாவுக்கு சம்மந்தமே இல்லை தான். ஆனால் அந்த சூர்யாவுக்கு தகுந்த அளவுக்கு வில்லனை நல்லா புஷ் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து டைலாக்கே கிடையாது, டைலாக்கே இல்லைன்னா கூட அவர் பார்க்குற பாருங்க, அவர் நடந்து வர்றவர் வந்து அவருடைய இதுக்கு நம்ம ஃப்ரேம் பத்தில் நமக்கு படம் அவரை வச்சு நம்ம வந்து தீனி கொடுக்க முடியல. அவருக்கு சத்தியமே இதுதான் உண்மை. அவரை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு நம்ம தீனி கொடுக்க முடியல. அந்தளவுக்கு ஏஆர் முருகதாஸ் தான் இருப்பாருன்னு நினைச்சேன் நான். ஓகே, பயங்கரமாக இருக்கும்ட்டு அவரை இன்னும் வந்துட்டு பூஸ்ட் பண்ணி சூர்யாவுக்கு இன்னும் பண்ணி இன்னும் நிறைய கிளைமேக்ஸ் ஃபைட்டை வந்துட்டு டக்குன்னு முடிச்சிட்டிங்க. இன்னும் நிறைய எதிர்பார்த்தாங்க, நிறைய ஸ்ட்ரக்லிங்கோட நிறைய ஒரு விதத்தோட எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் படப்படன்னு முடித்த மாதிரி தோணுது, அது ஃபுல்ஃபில் கிடைக்கல. இன்னும் வந்துட்டு தேவைப்படுது. இன்னும் சூர்யா அதாவது உழைச்சிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் அதாவது 90 படி போயிட்டு 10 படி தானே அப்படின்னு அசால்ட் ஓட்ட மாதிரி இருக்குது. இன்னும் 10 படி அப்படின்னு பிடிச்சிருந்தா இன்னும் தரமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு வியாபார ரீதியாக தயவு செய்து யோசிக்கக்கூடாது. எடுத்தா அப்படி இல்லை, எடுத்தா இப்படி. அதனால் 7ஆம் அறிவு மிக சிறந்த படமாக வெற்றி. அதாவது கமலஹாசன் சார் ஒரு தசாவதார மீட்டிங்கில் சொன்னார் என்னன்னா, இந்த படம் வெற்றி என்பது உறுதி, எந்த அளவு என்பது உங்கள் கையில். அதனால் இந்த படம் வெற்றி, எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லையே என்பதுதான் 7ஆம் அறிவுடைய கதை அதாவது தாட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வேலாயுதம். இன்னைக்கு இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோவில் இளைய தளபதி அவர்களை கண்டிப்பாக சொல்லலாம், சும்மா சொல்லக்கூடாது. எந்தவித விளம்பரமே அந்த படத்துக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா மீடியாவெல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நான் போய் பார்த்த தியேட்டரே வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான தியேட்டர், அந்த காலத்திலேயே நல்ல தியேட்டர். அது இன்னைக்கு லெவலில் பார்க்கும்போது அது ரொம்ப தியேட்டர் நல்ல ஒரு இது கிடையாது. ஆனால் அந்த தியேட்டரில் மிக பிரம்மாண்டமாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு, அதையும் மக்கள் வந்து பார்த்தாங்க, நல்ல என்டர்டைனர். அந்த படத்தில் என்ன ஒரு சில குறைகள்னா, நாம் படுத்துக்கிட்டு எச்ச துப்புனா நம்ம மேலே தான் விழும். இது வந்து இளைய தளபதி விஜய் அவர்களும் ராஜாவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது மற்ற படத்தினுடைய டைட்டிலையோ அல்லது கதையை பற்றி கேட்கும்போதோ நம்ம படத்தோடைய பூஸ்ட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள். மற்ற படத்தை வந்து அது 7ஆம் அறிவாக இருக்குது, எத்தனை 7ஆம் அறிவு வந்தாலும் சரி, எத்தனை அறிவு வந்தாலும் சரி, என் வேலாயுதம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை இன்னொரு படைப்பாளி கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும். என் படம் ஜெயிக்குன்னு சொல்லுங்கள், ஓகே. அது எத்தனை அறிவு வந்தாலும் சரி, எத்தனை இன்னொரு படத்துடைய தாட் ஏதோ சொன்னாங்க, ராவன் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை ரா வந்தாலும் சரி, எத்தனை அறிவுகள் வந்தாலும் சரி, அது வந்துட்டு என்னுடைய வேலாயுதத்துக்கு ஈக்குவல் ஆகாது, அது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். இது ஒரு படைப்பாளி பேசக்கூடிய வார்த்தை அல்ல. ஒன்று. ரெண்டாவது, ஃப்ரேமில் விஜய் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் சந்தானத்துக்கிட்ட ஒரு காமெடி சொல்கிறாரு, ஒரு டைலாக் சொல்கிறாரு, காமெடி சீன் அது டைலாக் சொல்கிறாரு. தகுதி அறிஞ்சு அவன் வேலை செய்யுங்க, அவனுக்கு என்ன வருமோ அதை மட்டும் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கலான்றார். இந்த டைலாக்கை பேசுனதையும் அடுத்த சந்தானம் ஒரு டைலாக் சொல்கிறாரு. இதை 3வது ரீல்லையே சொல்லியிருந்தீங்கன்னா நான் போயிருப்பேன். இப்போ இது யாருக்கு அடி? கண்டிப்பாக விஜய்க்கும் டைரக்டருக்கும் தான். வாயை கொடுத்து புண்ணாக்கி கூடாது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை யோசிக்கிறது யார் தெரியுங்களா? அந்த டைலாக் சொல்லப்பட்ட விஜய் தான் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும். தகுதி அறிஞ்சு
சொல்கிற டைலாக் நீங்கள் தான், உங்களுக்கு அது நல்லா பொருந்தும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் எந்த படத்தில் எப்படி நடிச்சிங்கிறது நாங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவை உங்களை தூக்கி வச்சிருக்கிறோம்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையும் பணித்திறமை, அதாவது அப்பா கூப்பிட்டு தூக்கி வந்தாலும் நீங்களா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு படத்தில் பண்ணியிருக்கிறீங்க. டான்ஸ்னா டான்ஸு இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரி, நான் ஓப்பன் டாக் தான். இன்னைக்கு இந்தியா லெவல் தமிழகத்தில் ஒரு டான்ஸர் அப்படின்னு சொன்னால் பிரபுதேவாவுக்கு அப்புறம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் குழந்தைங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, குழந்தைங்க சொல்கிறாங்க. குழந்தைங்க தான் அவங்க பாட்டை போட்டு ஆடுறாங்களே, படிக்கிற புக்கை மூடி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நடிகர், நல்ல டான்ஸர் அப்படி இருக்கிறவர் ஒருத்தனுக்கு பக்கபலமாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவனை வந்துட்டு ஒரு மைனஸாக நினைக்கிற காரியத்தை கூட தன்னம்பிக்கையாக வர்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லணுமா தவிர படத்தில் தகுதி அறிஞ்சு வேலை பாருங்கள், உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது மாபெரும் தவறான டைலாக். அதே சீனில் சந்தானமே உங்களை மூக்க எடுத்துட்டார். 3வது ரீலில் சொல்லி தான் நான் அப்போவே போயிருப்பேங்கும் போது அப்போ எங்கே நிற்கிறீங்க? இது தேவையில்லை. இதுதான் வந்து தியேட்டரில் இருக்கிறவங்களையும் சங்கடப்படுத்துது. டெக்னீஷியன், அதாவது அந்த படைப்பாளியாக ஒரு சந்தானம் அவ்வளோ தூரம் அந்த படத்தை தூக்கிட்டு வர்றாரு. நாளைக்கு படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, சந்தானம் பேசுறது கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தயவு செய்து நிறுத்துங்க. இதை தான் சொல்லுவாங்க, படுத்துக்கிட்டே எச்சு துப்புறது. அதனால் ரிப்பீட்டாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக யோசிக்கணும். இளைய தளபதி விஜய் ஆகட்டும், அவரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் ஆகட்டும், விஜய் கால்ஷீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்களையே சொல்கிறது ஒன்று. 2வது, விஜய் கால்ஷீட் கிடைச்சிருச்சு, நாம் அவருக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணும், அவர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கு தான் மக்கள் இப்படி பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. முள்ளும் மலரும் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், அவர் இன்னைக்கும் அந்த படத்தை அந்த இன்டர்வியூவில் கேட்டால் அந்த படம் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரோல். நிறையா படங்களை நீங்கள் ரஜினிகாந்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு அவர் நல்ல மாஸ் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற டைம்லேயே கூட தில்லு முள்ளுன்னு ஒரு படம் பண்ணார், மெகா ஹிட். இன்னைக்கும் பார்த்தா அந்த படம் அப்படி இருக்கும். அது மாதிரி விஜய்கிட்ட நிறையா திறமைகள் இருக்கு. ஸோ நல்ல டைரக்டரில் நல்ல படைப்பாளிகளை உட்கார வச்சு கதை கேட்டு பண்ண முடியும். இப்போ கூட நீங்கள் சொன்ன டைலாக்குக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டிருக்கீங்க, என்ன எனக்கு இந்த தகுதி தான், இந்த தகுதிக்கு மேலே நான் படம் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை, உங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் இருக்குது. முதல்ல டைரக்டர் சாய்ஸில் விட்டு பாருங்களேன், ஒரு படத்தை விட்டு பாருங்களேன். இப்போ இத்தனை படம் ஹிட் கொடுத்துருக்கீங்க, மெகா ஹிட் நடிகன் தான் நீங்கள். அதுக்காக ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னதையும் நீங்கள் அடிவாரத்துக்கு போயிட மாட்டீங்க. ஐயோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம், உடனே வேற ஆள் முந்திடுவாங்க அப்படிலாம் கணக்கு கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்தாலும் 2 வாரம் தான், 3வது வாரம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ சினிமா மட்டும் இல்லை, எஸ் யூஷுவல் எல்லா தொழிலுமே அப்படி தான். ஒரு புது ட்ரெஸ், புது செருப்பு, எது வந்தாலும் எனிதிங், நகை எல்லாமே 2 வாரம் தான் அதனுடைய வேல்யூவே. அப்போது நாம் புதுசாக கற்றுக் கொடுக்கணும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் விஜய் வந்து கண்டிப்பாக இந்த படம், இப்போ விஜய் நடித்த சமீபத்தில் எல்லா படங்களை விட வேலாயுதம் நல்ல கமர்ஷியல், நல்ல என்டர்டெய்னர், பக்கவான படம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏ கிளாஸிலிருந்து பிஎன்சி வரைக்கும் இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போகிறாங்க, பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, நல்ல ரசனையாக ரசிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த சரண்யாவுடைய தங்கச்சி கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தானம் சான்ஸே இல்லை, படத்துக்கு படம் மெருகேறிட்டு வர்றாருன்னு சொல்லலாம். எங்கிருந்து இந்த மாதிரி டைலாக்லாம் எழுதி வாங்குறாருன்னு தெரியல. வெரி நைஸ், ஒண்டர்ஃபுல். இப்போ சந்தானத்தை வச்சு தான் நாம டிராவல் பண்றோமா அப்படிங்கிறது கூட அந்த கேரக்டருக்குள்ள தோணுது. டைரக்டர் விஜய் எல்லா ஹீரோயினுமே சந்தானத்து மேலதான் நம்ம சவாரி பண்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வேல்யூ, நல்ல ஒரு காமெடியன், நல்லா வர்றாரு. சந்தானமும் கொஞ்சம் கொஞ்சம் வேற விஷயங்களை மாற்றி பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து த்ரூட்டா அடுத்தடுத்து படங்களை நம்ம பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன நேரமோ ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ வந்துடுறோம் சமாளிச்சு. பட் வேலாயுதம் நல்ல யுத்தம். வணக்கம்.